மனிதன் வாழ்வில் எல்லாம் தோல்வியடைந்து விட்டேன் என்று எண்ணி தனது அறையில் தனியாக சோகமாக அமர்ந்திருந்தான். அவன் மனதில் என்னால் முடியாது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற எண்ணமே வந்தது. அப்போது அவன் கண்கள் சுவரில் தொங்கியிருந்த பழைய கடிகாரத்தை நோக்கின. அந்த கடிகாரம் டிக் டிக் என்று தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தது. மணி சக்கரம் மெதுவாக, நொடி சக்கரம் வேகமாக, நிமிடம் சக்கரம் சற்றே அமைதியாக. ஆனாலும் அனைத்தும் தங்கள் திசையில் முன்னேறி கொண்டிருந்தன. மனிதன் யோசித்தான், கடிகாரம் யாருக்காகவும் நின்று விடுவதில்லை. யாரும் கவனிக்காவிட்டாலும் அது தன் கடமையை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கும். சில நேரம் அது மெதுவாக இருந்தாலும் அதன் சிறு சிறு முன்னேற்றமே நாளை நேரத்தை உருவாக்குகிறது. அவன் உணர்ந்தான், நானும் இப்படித்தான் இருக்க வேண்டும். யாரும் பாராட்டாவிட்டாலும், யாரும் கவனிக்காவிட்டாலும் நான் என் வழியில் முன்னேறி கொண்டே போக வேண்டும். சிறிய முன்னேற்றம்தான் பெரிய சாதனையாக மாறும். அந்த நாள் முதல் அவன் கடிகாரத்தைப் போல தனது வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செய்யத் தொடங்கினான். பாடம்: உன் வாழ்க்கை நின்றுவிடக்கூடாது. கடிகாரம் போல மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து நகர்ந்தால் வெற்றி உறுதி. இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன? கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். தவறவிடாதீர்கள்.